பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிராமப்புற பள்ளிகளில் கல்வித்தரம் குறித்த ASER அறிக்கை வெளியாகியிருக்கிறது. இந்த அறிக்கையின்படி தமிழகம் பல பிரிவுகளில் நாட்டின் பிற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கி இருப்பது தெரிய வந்துள்ளது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாக விளம்பரம் செய்வதில் மட்டுமே நம்பர் 1 இருக்கும் டிராமா மாடல் திமுக அரசு தமிழகத்தின் கல்வித்தரம் குறித்து கூறி வருவதற்கு நேர்மாறாக இந்த அறிக்கையின் புள்ளி விவரங்கள் இருக்கின்றன என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளி மாணவர்களை கழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைப்பதும், பாத்திரங்களை கழுவ வைப்பதும், அமைச்சர்கள் பங்கேற்கும் அரசு நிகழ்ச்சிகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்களைப் போல பயன்படுத்துவதும் என தொடர்ந்து மிகவும் தரக்குறைவான முறையில் நடத்தி வரும் பள்ளிக்கல்வித்துறையின் செயலிழந்த தன்மையால் தமிழக பள்ளி மாணவர்கள் கற்றல் திறன் இழந்து வருவது இந்த அறிக்கையின் மூலம் வெளிப்படையாக தெரிகிறது எனவும் தெரிவித்தார். ASER அறிக்கை தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் 876 கிராமங்களில் 17,337 வீடுகளில் 28,984 குழந்தைகளிடம் எடுக்கப்பட்ட பள்ளி ஆய்வின்படி வெளியிடப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். ஒரு திறமையான, தகுதியான, தொலைநோக்கு பார்வை கொண்ட அமைச்சரை பள்ளிக்கல்வித்துறைக்கு நியமித்திருந்தால்தான் இவையெல்லாம் சாத்தியப்பட்டிருக்கும். ஆனால் முதலமைச்சரின் நண்பரின் மகன், முதலமைச்சரின் மகனின் ரசிகர் மன்ற தலைவர் என்பவையெல்லாம் தகுதிகள் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக்கியதன் விளைவு தமிழக பள்ளி குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது எனவும் தெரிவித்தார். உண்மையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தனது துறையின் முக்கியத்துவம் தெரிந்துதான் செயல்படுகிறாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. பழுதடைந்த பள்ளி கட்டிடங்களை சரி செய்யவில்லை, அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கவில்லை, அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தும் செயல்பாடுகள் இல்லை, பள்ளி மாணவர்களுக்கு புதுமையான கல்வி முறைகளையோ திட்டங்களையோ அறிமுகப்படுத்தவில்லை. இவை எதையுமே செய்யாமல் நாட்டிலேயே கல்வி தரத்தில் முன்னணியில் இருக்கிறோம் என்று பொய்யாக பீற்றிக்கொள்ள வெட்கமாக இல்லை எனவும் கேள்வி எழுப்பினார். ஆண்டாண்டு காலமாக எதற்கெடுத்தாலும் பீகார் மாநிலத்தையும் பீகார் மக்களையும் பின்தங்கி இருப்பதாக குறை கூறி அரசியல் நடத்தி வந்த திமுக இன்று இந்த அறிக்கையின்படி பள்ளி கல்வித்துறையின் பல புள்ளிகளில் பீகார் மாநிலம் தமிழகத்தை விட முன்னேறியிருப்பதைக் கண்டு வெட்கி தலைகுனிய வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் இந்த செயல்பாடு போக்கு தொடர்மையானால் அடுத்த 20 வருடங்களில் தமிழகம் நமது நாட்டில் கல்வியில் பின்தங்கிய மாநிலங்களில் ஒன்றாக வரிசைப்படுத்தப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்றும் தெரிவித்தார். இதுபோன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.